நான் யோகி பாபு என்னண்ணா மெடல் போட்டுக்கிறாங்களே எப்படிக்குது ஃபீலிங்க? நானும் வெறுப்பேற்றிருக்கிறேன். பேசு ஜாலியாக அது போல பேசிக்குவோம். என்ன இப்போ என்ன கேளுண்ணா? நான் இப்போ தான் கேட்டேன், நான் பதில் சொல்லாத கம்முனுக்கிறேன் நீ. என்ன ஏரியாவில் பேசுற மாதிரி பேசி இது கொடுத்து நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தா இப்படி தான் பேசிக்குவோம் ஜாலியாக, அதனால தான் அப்படி கேட்டேன். இப்போ நார்மலாகவே பேசுவோம். ம் பேசிட்டா மட்டும் என்ன கேட்பல நான் கேட்குறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். அதாவது என்னோட ஃபேவரட் காமெடியன் நீங்க. எனக்கு ஒரு டவுட், இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப வருஷமா இதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க, அதுக்கான கதை என்ன, என்ன காரணம்? நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், ஒரு ரூபா சீக்கிரம் தான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்னன்னா இதுவெல்லாம் தான் நடிக்குது, இதுவெல்லாம் நடிக்கல, அதனால முடி நான் பாதுகாத்தேன். ஸோ எதுவும் மாற்ற போறதா இல்லை இதுக்கு மேலே? ஸ்ட்ரைட் கீட் எதுவும் பண்ண போறது இல்லை. அதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு எதுக்கு, இதுவே சூப்பரா இருக்கு. சீக்கிரம் போட்டு ஏர் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஃபேன் காத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அது கூரை விட மாதிரி ஆகிட போகுது, அவ்வளோதான். என்னன்னா சாரி இவரு இருக்கு நான் கவனிக்கல. அதை நீ பேசிக்கிட்டு என்ன திரும்பி பார்க்குற பத்தியா? இல்லை இவ்வளோ முடி இருக்குதுன்னு ஏகத்தாளமா என்ன திரும்பி பார்க்கறது தப்பா இல்லையா? ரொம்ப தப்பு. ஆமா ரொம்ப தப்பு சார். உங்களுக்காக ஸ்பெஷலா உங்க திறமையை ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒரு மீம் ஒன்று வச்சிருக்கோம் சார். ஓகே மீம் பாய் சார். சார் சஜஸ்ட் மூஞ்சிஸ் இன் யோர் ஸ்டைல். இல்ல சார், படத்துல எந்த கேரக்டரை பார்த்தாலும் ப்ரெஷர் குக்கர் மூஞ்சி, கார்க்கு பால் மூஞ்சி. இல்ல சார், இல்ல இல்ல என்னப்பா இது? இதுல 8 மூஞ்சி. அதிர்ச்சியான மூஞ்சிங்களோட ஏன் மூஞ்சி வச்சுக்கிறீங்க? நானும் மனுஷன் தானப்பா. சார் அப்படியே பேர் வைங்க சார். ஒவ்வொரு பரவாயில்ல, இந்த மூஞ்சிங்களோட இருக்கிறதே நல்லது தான், விடுங்க. இப்போ நீங்க வந்து இந்த 8 மூஞ்சிகளுக்கும் உங்க ஸ்டைல்ல ஒவ்வொரு பேர் வைக்கணும், ஒவ்வொரு மூஞ்சிக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கணும். ஃபர்ஸ்ட் மனோபால் அண்ணன், வேடாங்க அது இருக்கு பரவாயில்ல. ப்ளீஸ்ங்க சரி, நம்ம கடைசி முகத்தை மட்டும் சொல்லுங்க அண்ணா. கடைசி முகம், கடைசி முகம். அது லாரி ஏறின மூஞ்சி மாதிரி இருக்குது கடைசி மூஞ்சி, அவ்வளோதான். ஓகே பாருங்க, உங்களுக்கு பொண்ணுங்க ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, நீங்க இப்படி சொல்லலாமா? எப்படிங்க? பொண்ணுங்க ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, நீங்க இப்படி சொல்லலாமா? இருக்கீங்களா? உண்மையா இருக்கீங்க? இருக்கீங்களான்னு கேட்கறாருப்பா. என்னப்பா நானே இருக்கேன்ப்பா, அவரோட மிகப்பெரிய ஃபேன்பா. கையை தூக்குமா, என்னம்மா பேசிக்கிட்டே இருந்தா எப்படிமா? சரி, உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன் பேர் யார் பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்லட்டும்பா. எப்பா அவர் சொல்லும்பா. அவர் சொல்லட்டும்பா. ரெமோ நர்சா இல்ல கோலமாவு கோகிலாவா? ரெஜினா மோத்வானியா இல்ல கோலமாவு கோகிலாவா? எதனால அப்படி ஃபீல் பண்றீங்க? அவங்க தாங்க கரெக்டாக ஃபுல்லாக வந்து ஒரு காமெடி நடிகன் கூட வந்து எந்த ஒரு ஈகோ இல்லாமல் நடிச்சிருக்காங்க. ஒரு லவர் பாய் மாதிரி கூட நான் வந்து அவங்கள லவ் பண்ணுவேன், எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்கிற மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கே அது பெரிய விஷயம் அது. அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நடிச்சிருப்பீங்களா? நீங்கள் நடிச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக பண்ணிருக்க மாட்டீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. ஓ அதுக்கு நான் வரல, பதில் நான் சொல்ல. எங்க ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியாதா? தெரியும், சாந்து. நான் அவர் கிரிக்கெட் விளையாண்டு இருப்போம்.